மே தின விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய டைரக்டர் பினான்ஸ் அவர்களே, அதேபோல் டைரக்டர் ஆபரேஷன் அவர்களே, சிசிஎம் HR அவர்களே, அதேபோல் அடைப்பேட்டு வருகிறக்கூடிய அனைத்து சிசிஎம்களே, உயர்மட்ட அதிகாரிகளே, CPOI அமைப்பை சார்ந்த தலைவர் செயலாளர் மற்றும் நிர்வாகிகளே, MRL SCST அமைப்பை சார்ந்த தலைவர் செயலாளர் மற்றும் நிர்வாகிகளே, CPCL OBC நலச்சங்கத்தை சார்ந்த தலைவர் செயலாளர் மற்றும் நிர்வாகிகளே, ரிவா அமைப்பினுடைய நண்பர்களே, ஸ்ரீவா அமைப்பின் தலைவர் செக்ரட்டரி நண்பர்களே, உமன்சல் அமைப்பை சேர்ந்த நண்பர்களே, இன்கோசர் யூனியன், அதேபோல் கேண்டீன் ஒர்க்கர்ஸ் யூனியன், அதேபோல் பெட்ரோலியம் கேஸ் ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு பிரிவினுடைய தோழர்கள், குடும்பத்தின் சார்பில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அதேபோல் குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து குடும்ப உறவுகளே, ஆலயம் பல பிரிவிலிருந்து இந்த விழாவை கண்டுகளித்து மிகுந்த எழுச்சியோடு இதை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் வருகின்றக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களே, அதிகாரிகளே, ஆலையின் வளர்ச்சிக்கும் ஆலையின் இயக்கத்திற்கும் அச்சாணியாய் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது அன்பு மிகுந்த தோழமை மிகுந்த சங்க உறுப்பினர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, சக நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்துவதற்காக உறுதி பூண்டு இங்கே மிக சிறந்த உழைப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை சொல்லி உலகம் முழுவதும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சி மிகுந்த மே விழாவை இந்த நமது ஆலையிலும் நாம் நடத்துவதிலே பெருமை கொண்டு உங்கள் அனைவருக்கும் எழுச்சி மிகுந்த மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மே தின வரலாறு நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இன்னைக்கு சோசியல் மீடியா உலகத்தில் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையும் அங்கே இருக்க புத்தகங்கள்லையும் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். வரலாறாக நின்று விட்டது. இப்போ புதிய வரலாறு படிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். பழைய வரலாறு சிக்காகோ வீதிகளில் ரத்தம் தோய்ந்த அந்த செங்கோடியை தூக்கி பிடித்த தோழர்கள், அதன் மூலமாக மே தினம் பிறந்தது. 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம், இதெல்லாம் சாத்தியமானது. அந்த வரலாறெல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தியாகங்கள் இன்னைக்கு மறுபடியும் தேவையாக இருக்கிறது தான் இந்த உண்மை. இன்னைக்கு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? நம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாடுபட்டு உருவாக்கிய தொழிலாளர் சட்டங்கள் இன்றைக்கு சீர்கெடுக்கப்பட்டு அவையெல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு சங்கம் வைக்கிற உரிமை, கூட்டு பேர உரிமை, தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வரக்கூடிய சட்ட பாதுகாப்பு எல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டு அத்தனை சட்டங்களும் நீர்த்து போக செய்வதிலே 4 தொகுப்புகளாக அவைகளை மாற்றிவிட்டுகிறார்கள். இன்னைக்கு பல நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா, ஆலையில் பல நிறுவனங்களில் சங்கம் வைக்கிறதே பெரிய சேலஞ்சாக. தொழிலாளி என்று 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எதற்காக போராட என்று சொன்னால், அவனுடைய வேலை நேரத்தை குறைப்பதற்காகவும் அவனுக்கு உரியதை கேட்டு பெறுவதற்கு ஒரு சங்கம் வேண்டும், அந்த உரிமை வேண்டும் என்பதற்காக தான் போராடணும். அதெல்லாம் நிலைநாட்டப்பட்டது. 8 மணி நேர வேலை இயக்கம் வெற்றிகரமாக எடுத்து செல்லப்பட்டு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பது சாத்தியமானது. சங்கம் கோரும் உரிமை அன்றைக்கு எடுத்து செல்லப்பட்டு வெற்றி கண்டு ஆங்காங்கே சங்கங்கள் குறைத்தன. தொழிலாளர் வாழ்வு எழுச்சி பெற்றது. உச்சகட்டமாக ஒரு தொழிலாளர்கள் சார்பாக ஒரு MP இருக்கிறார். தொழிலாளர் கட்சி சார்பாக எங்கேயாவது ஒரு MP கிடையாது, ஒரு MLA கிடையாது. அனைவருமே வேறு வகையிலே மாற்றப்பட்டு இன்னைக்கு தொழிலாளர் சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக நாம் இழந்தோர் பணிகள் ஏராளம். நிரந்தர பணியிடங்கள் நிறைய இடங்கள்ல இல்லை. எல்லாமே ஹையர் அண்ட் ஃபயர் மெத்தட்ல அவுட் சோர்சிங் முறையில் வேலை என்பது நிரந்தரம் இல்லாமல் போச்சு. மினிமம் வேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்ல போயிட்டு நம்மளோட பேர உரிமைகள் அங்கே மறுக்கப்பட்டு எல்லோருமே அத்தக்குழிகளாக இன்னைக்கு மாற்றப்படலாம். இப்போ இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும் என்று சொன்னால் நமக்கு ஒரு தொழிலாளர் ஒற்றுமை உணர்வு வேண்டும். அதற்காக தான் அந்த மே தினத்தை எல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆலை ஒரு பொதுத்துறை நிறுவனம், ஒரு பப்ளிக் சொத்து, பொது சொத்து என்பதனால், இது மக்களுடைய ஆலை என்பதனால் நாம் ஆலையிலே ரெக்ரூட்மெண்ட் போன்ற இடஒதுக்கீடு போன்றவர்களை செய்திருக்கிறது. தனியார் துறையிலே நீங்கள் பாருங்கள் என்ன நடக்கிறது. கொடி ஏற்றுவதற்கே இன்னைக்கு சிக்கல் அதுபோலாம் இருக்கின்றன. ஸோ இன்னைக்கு மே தினத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல விரும்புகின்ற ஒன்று.
நம்மிடையே ஒரு சிந்தனை இருக்கிறது. தொழிலாளி என்பவன் யார், தொழிலாளி உழைப்பாளி என்பவன் யார், இந்த மே தினம் என்பது யாருக்கானது என்பதில் பொதுமக்களுக்கே நிறைய சந்தேகம் இருக்கு. தொழிலாளி என்பவர்கள் யாரோ லேமன், இந்த ரோடு கூட்டுறவங்க, இந்த ஆப்ரேட்டர்ஸு, அந்த டெக்னீஷியன்ஸு, இந்த ஏசி மெக்கானிக், இப்படி தான் நினைக்கிறோம். ஆட்டோ ஓட்டுறவங்க நினைக்கிறோம். தொழில் செய்பவன், உழைப்பை கொடுப்பவன், தன் உழைப்பால் உண்ணுபவன் அனைவருமே தொழிலாளிகள். அப்படி பார்த்தா இந்த சமூகத்தில் வீட்டில் இல்லத்தரசுகளாக இருந்து நம்ம எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்க, உணவு உற்பத்தி செய்து கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இல்லத்தரசுகள் இருந்து ஆரம்பித்து பெரிய நிர்வாகத்தில் பெரிய இடத்தை அமர்ந்து கொண்டு ஒரு சிஓவாக இருந்து கொண்டு 12 மேல உழைக்கக்கூடிய இடத்தில் இருப்பவரும் உழைப்பாளி தான், அவரும் தொழிலாளி தான். அவருக்கும் சேர்த்துதான் இந்த தொழிலாளர் தினம். எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உழைப்பவர்களுக்கும் சேர்ந்ததுதான் இந்த தொழிலாளர் தினம். அதனாலதான் இந்த உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள், உலக தொழிலாளர்களுக்கான தினம் என்று நாம் இதை சொல்லுகிறோம். ஒயிட் காலர் ஜாபாக இருந்தாலும் ப்ளூ காலர் ஜாபாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே நம் தோழர்கள் தான். எனவே இந்த மே தினம் என்பது அனைவருக்குமே பொருந்தும். அந்த வகையில் இந்த உழைப்பு எப்படியெல்லாம் சொத்துக்களாக மாற்றப்படுகிறது, பணமாக மாற்றப்படுகிறது, எங்கு மறைமாற்றப்படுகிறது, அந்த உழைப்பு என்பது நமக்கு வந்து சேர்கிறதா என்பதை அனைத்து தரப்பு மக்களும் அனைவருமே அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த மே தினத்தினுடைய செய்தியாக நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கீழ்நிலையில் உள்ள தொழிலாளர்கள் அவர்கள் தான் தொழிலாளர்கள் என்றல்ல, அவர்களுக்கு உரிமைகளை கேட்டு செல்கிற பொழுது அதிகாரிகளாக இருப்பவர்கள் அவர்களும் இந்த உழைப்பாளி கூட்டத்தில் ஒருவர் தான் என்பதை உணர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை ஏற்று அதை செய்து தருவார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இன்னைக்கு நமது ஆலையில் கிட்டத்தட்ட ஒரு சரிபாதிக்கு மேலே அதிகாரிங்க, சரிபாதிக்கு மேலே தொழிலாளிங்க இருந்துட்டு இருக்கோம். எல்லாருமே ஒரே குடும்பமாக தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த எண்ணத்தை நாம் அனைவருமே ஒன்றுதான் என்ற எண்ணத்தை விதைக்கிற பொழுது ஒரு சில இடங்களில் நமக்கு ஒரு சில இடர்பாடுகள் வருகின்றன. குறிப்பாக தொழிற்சங்கம் வலிமை வருகிற போது அதை சகிக்காத சில நண்பர்களும் இருக்கிறார்கள். தொழிற்சங்கம் வலிமை பெற்றால் அது ஆலைக்கும் நல்லது, அனைவருக்கும் நல்லது என்ற சிந்தனை அனைவருக்கும் வர வேண்டும். தொழிற்சங்கம் ஒன்று இங்கே இருக்கிறது, அது நம்மை பாதுகாக்கிறது, அதனுடைய சக்தி மிகப்பெரியது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். இதன் மூலமாக செய்திருக்கக்கூடிய சாதனைகள் நிறைய. இந்த தொழிற்சங்கத்தை வைத்து நமது நிர்வாகம் நிறைய விஷயங்கள் ஆலை வளர்ச்சிக்கு பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதெல்லாம் உணர்ந்து தொழிற்சங்கத்தை உங்களுக்கு ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பால்மல்லாரி தொழிற்சங்கத்திலிருந்து நண்பர் கண்ணன் அவர்கள் வந்திருக்கார். ஃபெடரேஷன் ஆஃப் மல்லி ட்ரேட் யூனியன் அதில் நிர்வாகியாக நானும் அவரும் இன்னைக்கு பொறுப்பேற்று போகிறேன். பிறகு இந்த கொடியேற்றும்போது எனக்கெல்லாம் ஒரு சிலிர்ப்பு உண்டு. நான் அடிப்படையிலே ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள கொள்கையிலிருந்து வருகின்றவர் என்ற காரணத்தினால் இந்த சங்கத்தின் மீது ஈடுபாடோடு பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றவன். முன்னாடி 6 முறை தொடர்ச்சியாக சங்கக்கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். ஒரு சிறிய இடைவெளி பிறகு இந்த முறை ஏற்றுகிறேன். 7வது முறையாக இந்த சங்கக்கொடியை ஏற்றிய வாய்ப்பை பெற்ற முதல் ஆள் என்ற பெருமையோடு உங்களுக்கு முன்னால் நின்று அதற்காக எனக்கு அந்த வாய்ப்புகளை அளித்த எனது நண்பர்கள் அதேபோல் தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை இந்த நேரத்திலே இந்த பொது மேடையிலே பகிரங்கமாக சொல்லிக்கொண்டு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த எழுச்சி மிகுந்த நாளில் ஒரு உற்சாகம் தந்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது மே தினத்துக்கு சார்பாக சொல்லக்கூடிய செய்தி ஒன்று தான், ஒற்றுமையாக இருங்கள், உணர்வோடு இருங்கள், இதே மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை நகர்த்துங்கள். எங்கும் சோதனைகள் காத்திருக்கின்றன. உலகத்தில் இன்றைக்கு வேறு விதமான பொருளாதார சிந்தனை மாற்றங்கள்லாம் வந்துவிட்டது. உழைப்பவருக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது, உழைப்பதற்கான கூலி என்பது வழிப்பறி செய்யப்படுகிறது, எல்லாம் விலைவாசி ஏறுது, எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறதா. நாம் தொழிலாளர் வர்க்கமானது சிந்தித்து வாழ்க்கையை நடத்த வேண்டும், உரிமை குரல் கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் உங்களிடத்தில் கூறிக்கொண்டு மே தின வாழ்த்துக்களை உங்களிடம் மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.